ஓய், நான் நேத்து சொன்ன மாதிரி உன் ஹஸ்பண்டோட கண்ணை 3 நிமிஷம் பாத்தியா? பார்த்தேன். ஆனா ஆமா, கண்டிப்பா 3 நிமிஷம் தான் பார்க்கணுமா? இல்ல ஒரு 2 நிமிஷம், 2 minutes 45 seconds இதெல்லாம் ஒத்துக்க மாட்டீங்களா? அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் டைமிங் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். 1 செகண்ட் கம்மியானா கூட எங்களால ஒத்துக்கவே முடியாது. ஆமா, உன்னோட ஹஸ்பண்டோட கண்ணை எப்படி பார்த்த? ஐ டு ஐ, நேருக்கு நேரா உட்காந்துக்கிட்டு கண்ணுல சிமிட்டாம தானே பார்த்த? ஐயோ, அப்படிதான் பார்க்கணுமா? அப்படிதான் பார்க்கணும் மாவா. சரி, அப்புறம் நீ வேற எப்படிதான் பார்த்த? அது நேருக்கு நேர் உட்கார்ந்துட்டு இருந்தோம். அவர் என்ன பார்த்தாரு, நானும் அவரை பார்த்தேன். ஆனா நடுவுல அவரு கண் சிமிட்டினாரு, கீழே பார்த்தாரு, மேல பார்த்தாரு. ஹலோ ஹலோ, இதெல்லாம் செல்லவே செல்லாது. இந்த கேம்ல கண்ணோட கண்ணு பாக்குறது தான் பேசிக் ரூலே. இதுல நீ அவுட் ஆயிட்ட. அப்புறம் இந்த கேமை நான் இன்னும் ட்ரை கூட பண்ணி பார்க்கலன்னு சொல்லு. என்னடி சொல்ற? இங்க பாரு வேதா, உன் மனசுல என்ன இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்ற விஷயத்த சின்சியரா ட்ரை பண்ணணும். சும்மா இப்படிலாம் லெத்தாஜிக்கா ட்ரை பண்ணினா அப்புறம் எந்த ரிசல்ட்டும் வராது. நான் சொல்லிட்டேன். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் அத சொல்லு. உன் ஹஸ்பண்ட எதிரில உட்கார வச்சு அவருக்கு நேரா நீ உட்காரணும். வேற எங்கேயுமே டைவர்ட் ஆகாம கண்ணை கூட பிளிங்க் பண்ணாம ஐ டு ஐ பார்க்கணும். இதுதான் இந்த கேம். இப்படி பண்ணாதான் அந்த கேம்ல ஒரு கரெக்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஏய், அது எப்படி அவர்கிட்ட போய் நேர உட்காருங்க, எங்கேயும் டைவர்ட் ஆகாதீங்க, கன்சம் விட்டாதீங்க, 3 நிமிஷத்துக்கு என் கண்ணை மட்டுமே பாருங்கன்னு சொல்ல முடியும்? அது உன்னோட பிரச்சனை. ஏதாச்சும் பண்ணி என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னல, அதுக்கு நான் ஐடியா சொன்னேன், அவ்வளவுதான். அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறது உன் கையில தான் இருக்கு. வேதா, இப்ப எதுக்கு இவ்ளோ கன்ஃபியூஸ் ஆகுற? உன் ஹஸ்பண்ட் நீ என்ன சொன்னாலும் கேட்பாரு தானே? கேட்பாருதான், ஆனா இந்த விஷயத்துல எப்படின்னு தெரியலையே. ஓய், உன் ஹஸ்பண்ட் வராரு. இவர்தான் ஹஸ்பண்ட், உனக்கு எப்படி தெரியும்? அதான் டிவி ஷோல பார்த்தனே, எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை. சரிடி. வேதாஜி, ஐய், நான் அதை வெளியே கிளம்புறேன். சாப்பாடுறதுக்கு லேட் ஆகும், நீங்க பாத்துக்கங்க. ஒரு நிமிஷம். ஆ, இவ என்னோட ஃப்ரெண்டு. நானும் இவ்வளவு காலேஜ்ல ஒன்னாதான் படிச்சோம். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓ, ஃப்ரெண்டா? ஓகே ஓகே. ஹாய். ஹாய். பேரு? மஞ்சு குட்டி மேனன். மஞ்சு குட்டி மேனன். ഓമന പെണ്ണോ? എന്താ ചേച്ചി, സ്വന്തം ഊര് എന്താ? പാലക്കാടാ? കുമളിക്ക് പക്കത്തില ഭാരത്തോട്. പാലക്കാട് ഭാരത്തോട്, അത് ശരി. നല്ല റൈമിംഗ് ആയിട്ടുണ്ട്. ഓ, ചേച്ചിയുടെ സിരിപ്പും നന്നായിട്ടുണ്ട്. வேதாஜி, if you don't mind, நீங்க தப்பா இல்லைன்னா நான் ஒரு மேட்ரு கேட்கலாமா? கேளுங்க. இல்ல, நான் வரும்போது நீங்க 2 பேரும் ரொம்ப சீரியஸா டிஸ்கஷன் பண்ணிருந்தீங்க. எது ஏதாவது இல்ல பர்சனல் மேட்டர்னா வேணாம், ஏதாவது பிரச்சனை இருந்தா கேட்கலான்னு. அது வந்து எனி ப்ராப்ளம்? அது என்னோட ப்ராப்ளம்ங்க. ஓ, சேச்சியோட ப்ராப்ளமோ? எந்த சேச்சி, எந்த ப்ராப்ளம்? பர அது ஒரு சின்ன லவ் ப்ராப்ளம். சின்னடி. ചേച്ചിക്ക് പ്രേമമോ? ചേച്ചി, ஒரு காரியம் பண்ணு. நீ ഇവിടെ வா, நீ அந்த பக்கம் போ. உங்களுக்கு தான் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, நீங்க போங்க. என்னங்க முக்கியமான வேலை? சேச்சிக்கு ப்ராப்ளம்ன்றாங்க, அது சால்வ் பண்ண வேணா? நீங்க நவுருங்க. சேச்சி ഇവിടെ வரும். இரிக்கோ சேச்சி, இரிக்கோ. நீங்க அங்க தேடுங்க, வரீங்க, உட்காருங்க. இருக்கே. எந்த ப்ராப்ளம் ஓலே? பாரா. அது வந்து அதான் வந்துட்டீங்களே. சேச்சி, எந்த பேடிக்கணும்? பாரா. அது வந்து எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கான். அவனே என்கிட்ட நல்லா பேசுறான், நானும் அவன்கிட்ட நல்லா பேசுறேன். நாங்க 2 பேரும் டீசெண்டா தான் பழகுறோம். ஆனா எங்களுக்குள்ள இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப்பான்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அவன் என் மனசுல இருக்கானான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல. அதான்
அது விஷயமா வேதவள்ளி கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். என்ன சிரிக்கிறீங்க? എന്താ ചേച്ചി ഈ മാറ്റർ വളരെ സീരിയസ് ആയിട്ട് മാറ്റർ. ഈ മാറ്റർ പക്ഷെ ഈ പെൺകുട്ടിക്കിட்ட ഈ പച്ച മണ്ണ് அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னா சிரிக்காம என்ன பண்றது? என்ன தெரியும் உங்களுக்கு? மூஞ்ச பாருங்களேன். ஹலோ ஐயோ ஏங்க நீங்க என்னதுக்கு காண்டாறீங்க? சும்மா பேதாச்சு விளையாட்டி. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த விஷயத்துல எனக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பே பண்ண முடியுமாவா? ஹலோ என்ன நினைச்சிருக்கீங்க என்ன பத்தி? இந்த ஏரியால டாவ் அடிக்கிறவங்க லவ் பண்றவங்க எல்லாம் என்னன்னு தான் வருவாங்க. நான் தான் எல்லாத்துக்கும் ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுப்பேன் தெரியுமா? சப்ப மேட்ரிங் இது. ஆமா, எப்படி இதை ஹேண்டில் பண்றது? என்ன பாக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, இது ரொம்ப முக்கியமான மேட்ரு. இந்த மேட்ரு இந்த உலகத்திலேயே 2-3 பேருக்கு தான் தெரியும். இதை நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்க இதை வெளியே யாராண்டையும் சொல்லக்கூடாது. அப்பதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சொல்ல மாட்டேன் நீங்க என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுங்க. சொல்ல மாட்டேன். ஐ வாயிலாம் சொன்ன நம்ப மாட்டேன். என் கையில வச்சு சத்தியம் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ராமிஸா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஓகே சேச்சி, என்னாண்ட ஒரு பயங்கரமான கேம் இருக்குது. சிம்பிளான கேம். ஆமா, கேமோட பேர் என்ன தெரியுமா? கண்ணும் கண்ணும் நோக்கியா. இந்த சேச்சி கதை விடுக்கல மாட்டின எலி ஐட்டம் சிரிக்கணும். பிராந்தா ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆமா, இந்த கண்ணும் கண்ணும் நோக்கியானா என்ன? அது எப்படி சொல்றது? இப்ப சேச்சி நீங்க இருக்கிறீங்க, இப்போ ஐயால நின்றால, இப்போ நீங்களும் உங்க ஆளும் பாத்துக்கினே இருக்கிறீங்க. 3 நிமிஷத்துக்கு கண்ணு சிம்டமா பார்க்கும்போது உங்க மைண்ட்ல ஏதாவது ஒரு ரியாக்ஷன், உங்க பாடியில ஏதாவது ஒரு ரியாக்ஷன் எதுவுமே வரலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப புஷ் பல்பு உங்க 2 பேருக்குள்ள வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்னு அர்த்தம், வேற எதுவும் கிடையாது. ஆனா அதுவே 3 நிமிஷத்துக்கு நீங்களும் உங்க பாய் ஃப்ரெண்டும் பார்க்கும்போது பாடியில ஒரு ரியாக்ஷன், மைண்ட்ல ஒரு ரியாக்ஷன், உங்க 2 பேரு கண்ணுக்கு நடுவுல அப்படியே ஒரு கரண்ட் பாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சேச்சி அப்ப கன்ஃபார்ம் சேச்சிக்கும் இந்த பையனுக்கும் பிரேமம். நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு அர்த்தம். கன்ஃபார்ம். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இன்னொரு குட்டி ஹெல்ப். என்ன ஹெல்ப்? இல்ல, இப்ப நீங்க சொன்ன விஷயத்த என்னால சரியா புரிஞ்சுக்க முடியல. எனக்காக நீங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். டெமான்ஸ்ட்ரேஷனா? இல்ல, நீங்க இப்ப சொன்னதையே செஞ்சு காமிச்சீங்கன்னா நான் அப்படியே பக்காவா ஃபாலோ பண்ணிடுவேன். சேச்சி தியரி ரொம்ப வீக்கா, பிராக்டிகல் ஸ்டூடெண்ட். ஆனா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணா கூட யாராவது இருக்கணுமே. நான் யார் கூட பண்றது? உள்ள வீரா இருக்கிறாப்ல. வீரையா கண்ணெல்லாம் 3 நிமிஷம் பார்த்தா கண்ணி டப்ஸ் ஆயிடும், வெளிக்காது. அப்போ என்ன பாங்க உங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்களா, அவங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணுவோம் இதெல்லாம் சொல்லுங்கிறேன்ல. எனக்காக ஒன்றும் கிடையாதுங்க, உங்க ஃப்ரெண்டுக்காக தான். பாவம் ஓமன குட்டிக்காக ஒரு 3 நிமிஷம் நம்ம 2 பேரும் ஒருத்தர் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு புரிஞ்சிடும். பாவம். ஓகே சொல்றேன், ப்ளீஸ். சேச்சி எனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. உங்க ஃப்ரெண்டுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. அவங்க ஓவரா சீன் போடுறாங்க, நீங்க பாத்துக்கோங்க. அவளுக்கு எப்போ ஓகே இல்ல, ரொம்ப பண்ணாதீங்க. ஓகே சொல்லு. சரிங்க, எனக்கு ஓகே தான். கரெக்டா 3 நிமிஷம் தானே? ஐயா 3 நிமிஷம் தாங்க, நீங்க ஓவரா பண்ணுவீங்க தெரியுங்க. வாங்க சேச்சி, ഇവിടെ வரும். கடலினக்கரை பொன்னூரி கண்ணாம் பொன்னின பொன்னூரி போய் வரும்போது என்ன கொண்டு வரும். உட்காருங்க, ஸ்ட்ரைட்டா உட்காருங்க, புரியுதா? தலை இப்படி chin down. கிளினா தெரியுங்க, ஊந்துச்சா? chin downனா அது இப்படியே அப்படியே இருங்க. ஓகேவா? என் கண்ணா பாக்குற மாதிரி இருக்கணும். சேச்சி உங்க போன்ல டைமர் இருக்குதா? ஓகே,
டைமை செட் பண்ணிக்கோங்க. ம் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு நீங்க சொன்ன உடனே நாங்க 2 பேரும் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். தனியா பார்க்கணும். ஏன் லஞ்ச் கிஞ்சி போட்டுருக்கீங்களா? இல்ல ஓகேவா? சேச்சி ரெடியா? ரெடி ரெடி. Your time starts now. ஒரு நிமிஷம் ஆச்சு. நிமிஷம் ஆச்சு. நிமிஷம் 30 செகண்ட் ஆச்சு. இன்னும் 5 செகண்ட்ஸ் தான் இருக்கு. டைம் அப். டைம் அப். அதுக்குள்ள 3 நிமிஷம் ஆயிடுச்சா? 3 நிமிஷம் முடிஞ்சு 30 செகண்ட் ஆயிடுச்சு. 3 நிமிஷம் ஆயிடுச்சா? ஓமனே நன்னாயிட்டு நோக்கு. இதே மாதிரிதான் நீங்களும் பார்க்கணும். அது சரி. எங்க 2 பேருக்குள்ள ஒண்ணுமே இல்லாதனால நாங்க நார்மலா இருக்கிறோம். ஆனா உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க ரியாக்ட் பண்ணிப்பீங்க. என்னது? உங்க 2 பேருக்குள்ள ஒண்ணும் இல்லையா? ஆமா, நாங்க சாதாரணமா தானே இருக்கிறோம். நீங்க முதல்ல எங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு பாக்குறீங்களா? நான் எப்படி இங்க? நான் அங்கதானே உட்கார்ந்திருந்தேன். நான் எப்படி இங்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? நல்லா ஃபீல் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கே தெரியாம பக்கத்துல வந்துட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்களா? ஐயா இது அல்ல, அதெல்லாம் கிடையாதுங்க. அது உங்களுக்கு புரியுறதுக்காக தான் நானும் வேதாஜியும் அப்படி க்ளோஸா பெர்ஃபார்ம் அப்படிதானுங்க. ஆமா ஆமா. உங்கள மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டா அதுக்கு பேர் என்னங்க? அதுக்கு பேர் ஹலோ. ஓய், காலே வரல. அது வந்துச்சு. ஏய், என்ன உன்னை எப்ப ஃபோன் பண்ணி? நீ இப்ப ஃபோன் பண்ண. நான் வந்துட்டேன். நான் கிளம்புறேன். பை பை டாடா. ஹலோ, சொல்லிட்டு போங்க. நில்லுங்க. ஓய், நீ முதல்ல சிரிக்கிறத நிறுத்து. உட்காரு. என்னாச்சு? என்னாச்சுன்னா அப்படியே தெரியாத மாதிரியே நடிப்ப. நீங்க 2 பேரும் 3 நிமிஷம் பாத்துக்கிட்டீங்கல்ல, என்ன ஃபீல் ஆச்சு? உட்காரு. என்னாச்சு? என்னாச்சுன்னா அப்படியே தெரியாத மாதிரியே நடிப்ப. நீங்க 2 பேரும் 3 நிமிஷம் பாத்துக்கிட்டீங்கல்ல, என்ன ஃபீல் ஆச்சு? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த 3 நிமிஷம் நான் இந்த உலகத்தையே மறந்துட்டேன். இன்னும் ஏன், நான் என்னையே மறந்துட்டேன். இந்த 3 நிமிஷம் முடிஞ்சிடவே கூடாது. லைஃப் முழுக்க அவர் கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லணும். இதுதான் லவ். இவ்வளவுதான் லவ்வா? அவ்வளவுதான் லவ். பின்ன லவ்னா பாக்குறதுக்கு பூத மாதிரி பெருசா இருக்கும்னு நினைச்சியா? இந்த சின்ன சின்ன அழகான விஷயங்கள் தான் லவ். அவரோட கண்ணை லைஃப் முழுக்க பார்த்துட்டே இருக்கணும்னு உனக்கு தோணுச்சுல்ல, அதுதான் லவ். இருந்தாலும் எனக்கு என்னவோ. இங்க பார், ஒரு விஷயம் சொன்னா அனுபவிக்கணும். இப்படிலாம் ஆராயக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, நீ அனுபவி, அவ்வளவுதான். உள்ளுக்குள்ள உனக்கு ஃபீல் ஆச்சுல்ல, அதை இன்னைக்கு முழுக்க ஃபீல் பண்ணி நீ யோசிச்சு பாரு. லவ் இருக்கா இல்லையான்னு உனக்கே தெரியும். சரி, வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். எப்படி? இது டெஸ்ட் நம்பர் 1 இருக்கட்டும். இன்னொரு 2-3 டெஸ்ட் வச்சுக்கலாம். கடைசியா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். எதுக்கு? உனக்கு வேணும்னா ஃபீல் ஆகலன்னு சொல்லுவேன்.
ஆனா ஆடியன்ஸ் ஆன எங்களுக்கு ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சு. உனக்கும் அவருக்கும் ரொம்பவே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஏய் சும்மா சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன். நான் சத்தியமா தாண்டி சொல்றேன். சரி வேதா, நீ அவர் ஐ டு ஐ பார்த்தத நினைச்சு ஆர்ஆர்லாம் போட்டு ஃபீல் பண்ணிட்டு நான் நாளைக்கு வந்து பார்க்கறேன். பாய். சொல்லுமா. என்னம்மா 2 நாளா போனே காணோம்? ஒண்ணும் இல்லம்மா, மனசு சரியில்லை. எனக்கு தெரியும், நீ மாப்பிள்ளை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்க, அதானே? மா அம்மா நான் இருக்கேன் கல்பனா, நீ எதுக்கும் கவலைப்படாத. மாப்பிள்ளை உன் வழி கொண்டு வரதுக்கு ஒரு அருமையான ஐடியாவை கேட்ச் பண்ணி வச்சிருக்கேன். மா முதல்ல விஷயத்தை நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீ பேசு. ஆந்திரா பக்கத்துல இருக்க காக்கிநாடால இருந்து நமக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு ஒரு அருமையான ஐட்டத்தை இறக்குமதி பண்ணி வச்சிருக்கேன். என்ன தெரியுமா அது? உனக்குன்னு ஸ்பெஷல்லா தயார் பண்ண வசிய உருண்டை. மா ஒரு நல்ல நாளா பார்த்து வெடக்கோழிய வாங்கிட்டு வந்து அடிச்சு குழம்பு வச்சு அதுல இந்த வசிய உருண்டைய கலந்து மாப்பிளைக்கு பரிமாறணும்னு வெய்யி. அதுக்கப்புறம் 24 மணி நேரமும் மாப்பிள்ளை உன் பின்னாடியே கொக்கரக்கோன்னு உன் முந்தானைய புடிச்சுக்கிட்டு சுத்திட்டு வருவாரு. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான மருந்து அது. அம்மா நான் இதை எப்படி நம்புறதுன்னு கேக்குற, அதானே? கொண்டு வந்த 2 உருண்டையில ஒரு உருண்டைய கோழி அடிச்சு குழம்பு வச்சு அத கலந்து உங்க அப்பாக்கு பரிமாறினேன். மனுஷன் குட்டி போட்ட பூனை மாதிரி என் முந்தனை பிடிச்சிட்டு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காருன்னா பாரு. அதனாலதான் சொல்றேன், உடனே நம்ம வீட்டுக்கு வந்து அந்த வசிய மருந்து எடுத்துட்டு போய் மாப்பிளைக்கு குழம்புல கலந்து குடு. என்ன நான் சொல்றது? ஏய் நிறுத்தி. என்ன நீ அன்னைக்கு அப்படிதான் டீங்கிற, இப்போ டீங்கிற, வர வர உனக்கு ரொம்ப வாய் நீளுது. அறிவு இருக்கா உனக்கு? நான் பாத்துட்டே இருக்கேன், நீ பேசிக்கிட்டே போற. ஏண்டி பெத்த பொண்ணுகிட்ட இப்படியா பேசுவ? உனக்கு வெக்கமே இல்லையா? என்ன இது கல்பனா நம்பர் தானா? ஆமா கல்பனா தானே பேசுறது. நான் தான் பேசுறேன். பெத்த பொண்ணு தப்பு பண்ணா அவளுக்கு புத்திமதி சொல்லி நல்லபடியா நடந்துக்கோ, நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்ற அம்மாவை தான் நான் பாத்திருக்கேன். ஆனா உன்ன மாதிரி துபாகர் விஷயங்களை சொல்லித்தர அம்மாவை நான் பார்த்ததே இல்லடி. நீ எல்லாம் பெத்த தாயா? இல்லடி, பேய். கல்பனா ஏய் குறுக்க பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இனிமே இந்த மாதிரி குறுக்கு வழியில ஏதாவது பண்ணணும்னு சொல்லி தரத்துக்காக எனக்கு போன் பண்ண கொன்னே புடுவேன். ஐயோ கல்பனா, என்னடி என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? மா நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்ல உன் புத்தியில ஏத்திக்க. நான் மனசு மாறிட்டேன். அப்படின்னா நான் திருந்திட்டேன்னு சொல்றேன். கல்பனா என்னடி பேசுற நீ? ஆமாமா, நான் உண்மையதான் சொல்றேன். நான் திருந்திட்டேன். என் புருஷனுக்காக நான் திருந்திட்டேன். என் குடும்பத்துக்காக நான் திருந்திட்டேன். இனிமே நான் எல்லார்கிட்டையும் அன்பாவும் பண்பாவும் நடந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால இனிமே தயவு செஞ்சு போன் பண்ணாத. உன்கிட்ட எனக்கு பேசுறதுக்கே இஷ்டம் இல்ல. ஐயோ கல்பனா கல்பனா, இது மாதிரி எல்லாம் பேசாதடி. நமக்கு நல்லவங்கள மாதிரி திருந்துறதெல்லாம் செட் ஆகாது. அதோட இல்லாம இந்த ட்ராக்ல ரொம்ப நாளைக்கு போவாதுடி. இங்க பாரு சிவகாமி, நான் சொல்றத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ. நான் சொன்னதெல்லாம் புரியுதா? என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீ இனிமே அதுல தலையிடாத. என்ன தயவு செஞ்சு வாழ விடு. அது ஒண்ணுதான் நீ எனக்கு செய்ற பெரிய உதவியா இருக்கும். முதல்ல போனை வை.
ஐயையோ ஐயையோ, இந்த அநியாயத்தை போய் நான் யார்கிட்ட சொல்லுவேன்? என் பொண்ணுக்கு யாரோ சேவனை வச்சு அவன் மனசை கெடுத்துட்டாங்களே. நான் அவளுக்கு வசிய ஒண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவளுக்கு யார் என்னத்தை கொடுத்தாங்கன்னு தெரியலையே. பச்சை மண் அவ மனசை கெடுத்து வச்சிருக்காங்களே. யார் அவன்? சட்டென்று என் மனதை சலனம் செய்த மாயவன். கூர்க்கண்கள் கொண்டு என் நெஞ்சில் தூர்வாரிக் கொண்ட மன்னவன். இமைப்பதினாலே இதயத்தில் இன்னல்கள் தந்தான். அவன் விழி பார்த்த பின்னே நான் மொழியற்று போனேன். உடல் நடுங்கியது, உள்ளமும் நடுங்கியது. அவனை தவிர யாவும் எனக்கு சுழியமாய் போனது. காணும் காட்சி எதுவும் அவன் அவன் அவன். 3 நிமிட பார்வையால் இன்று அவன் ஏதோ உணர்த்தினான். இதுதான் காதல் என்பதா? ஏ ஜி, ஏ ஓ ஜி, ஏ வேதா ஜி. என்னாச்சி? ஒன்னும் இல்லையா? ஒன்னும் இல்லையா? ஜெருக்கு விடுறீங்க? பயணம் வருது. ஏதோ எழுதினீங்க போல் இருக்கு. இல்லையே, ஐ சும்மாதான். சும்மாண்ணா வேதாஜி, நான் கவிதை எழுதினீங்களா?